இரட்டை இலை சின்ன வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் டிடிவி தினகரன் குரல் மாதிரி எடுக்க அனுமதிக்கவில்லை. என்னவாகும் அடுத்த கட்ட விசாரணை? இப்போது பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் தர முயன்ற வழக்கில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நள்ளிரவில் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டார் டிடிவி தினகரன். தற்போது சிறையில் இருக்கிறார் தினகரன். இந்த வழக்கில் தினகரன் மற்றும் சுகேஷின் குரல் மாதிரிகளை பதிவு செய்ய முயன்று வருகிறார்கள் காவல்துறையினர். ஆனால் குரல் மாதிரிகளை பதிவு செய்ய டிடிவி தினகரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். டிடிவி தினகரனின் இந்த முடிவு இந்த வழக்கில் முக்கிய திருப்பமாக மாற வாய்ப்புள்ளது. குரல் மாதிரியை பதிவு செய்ய குற்றம் சாட்டப்பட்டவரின் அனுமதி கோரப்படும் என்றாலும் நீதிமன்றமே இறுதி முடிவெடுக்கும். வழக்கு தொடர்பாக எடுக்கப்பட்ட தொலைபேசி உரையாடல்களை உறுதிப்படுத்தும் நோக்கில் குரல் மாதிரிகள் பதிவு செய்யப்படுகின்றன. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி எவர் ஒருவர் தனது குரல், காட்சி ஆகியவற்றை பதிவு செய்ய அனுமதிக்கவில்லையோ அவர் அந்த குற்றத்தை செய்ய வாய்ப்பிருக்கலாம் என்று கருதும் நிலை உண்டாகும் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். குரல் மாதிரிக்கு ஒப்புக்கொள்ளாத தினகரனின் முடிவில் நீதிமன்றம் என்ன உத்தரவிடப் போகிறது? வலுவான ஆதாரங்கள் இல்லாததால் தான் குரல் மாதிரிக்கு டெல்லி காவல்துறை முயற்சிக்கிறதா என்பன போன்ற கேள்விகளும் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. புதிய தலைமுறைக்காக தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி.